கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. இப்பொழுது இருக்கிற அந்த சோதனை, இந்த பாடுகள், இந்த கஷ்டங்கள் இதெல்லாம் மறந்துடுங்க. நான் சொல்றேன், கர்த்தர் உங்களுக்கான கிரீடத்தை, சங்கீதம் 89 சொன்ன போல ராஜாசனத்தை, சிங்காசனத்தை உட்கார வைப்பதற்கு அவர் ரெடி ஆயிட்டார். யாக்கோபு எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல பாருங்க, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுபவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவார். உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணிட்டார். இந்த சோதனை இதோடு முடிக்கப்படுகிறது. நம்ம எல்லாரும் தெரிந்த சோதனை, பெரிய சோதனை பார்த்தா ஆபிரகாம் ஈசாக்கு அவனை மோரியா மலையில கொண்டு பலியிட சொன்னது. 25 ஆண்டுகள் காத்திருந்தான். அப்போ கூட கர்த்தரை ஒரு வகையில கூட அவன் சோதனையான கேள்வி கேட்கல, சுத்தி கேட்டான் பாருங்க. இந்த எலியேசருக்கு மகனை நான் எனக்கு சுதந்திரவாளியை எடுக்கலாமா ஐயா அப்படின்னு. இல்ல உனக்கு மகன் தான் உனக்கு சுதந்திரவாளி. நம்ம எல்லாம் அப்படி இல்லை. நம்ம ஏதாவது ஆண்டவரே இந்த சோதனை அப்படி இல்லை. அவன் அதை கூட கேட்கல. அதே போல பக்குவப்பட்டு உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். உங்களை உயர்ந்த இடத்துல ஜீவ கிரீடத்தை தருவேன், சிம்மாசனத்தை தருவேன், ராஜாசனத்தை தருவேன். அதான் சங்கீதம் 132 சொல்ற, குமாரர் நான் போதிக்கும் சாட்சிகளை காத்திருத்தாரா, அவர்கள் குமாரரும் என்றைக்கும் உன் சிங்காசனத்தில் வீற்றிருப்பார்கள். நான் சொல்றேன், இப்ப இருக்கிற இந்த சோதனை, இந்த கஷ்டம், இந்த பண கஷ்டம் எல்லாம் மறந்துடுங்க. கர்த்தர் உங்களுக்கான ஒரு பெரிய வாய்ப்பை வைத்திருக்கிறார். தானியேல் 3:17 பாத்தீங்கன்னா, சொந்த சோதனை என்ன, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்கு தீச்சூளையில போட்டாங்க. அப்போ 3வது ஒரு மனுஷர் போறார், 4வது இவங்க 3 பேர் நடவாங்க. பார்த்தா தேவபுத்திரனை போல இருந்து வெளியே வாங்கன்னா 3 பேர் வெளியே வந்தாங்க. அதான் கர்த்தர். இதெல்லாம் நமக்கு தெரிந்தது. இதெல்லாம் நமக்கு தெரிந்தது. நான் சொல்றேன், இந்த தெரிந்த சோதனையை நமக்கு தெரியும். இதை விட எசேக்கியாவுக்கு சோதனை, அவன் சனகரி அற்பமாய் மட்ட ரகமா பேசுவான். அவன்கிட்ட கர்த்தர் சொல்லுவார், நீங்க வாசி பாருங்க 2 ராஜாக்கள் 19வது அதிகாரத்துல அழகாக சொல்லியிருப்பார். சனகரிப்புக்கு மூக்குக்குள்ள நான் சொரட விட்டு நான் அவனை இழுத்துரு, மூக்காங்க போட்டு நம்ம மாட்டுக்கு இழுக்கிறது போல விழுப்பை, உன்னை நிந்தித்தான், அவனை விட மாட்டேன். ஒரு தூதன் அனுப்பி 1,85,000 பேரை அப்படி காலி பண்ணான். தனி மனிதனா போவான், அவன் மகனை வெட்டி போடுவான். இதான் இதே போல கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற நாள். உங்களையும் உங்க சந்ததிகளையும் அவர் அந்த சிம்மாசனத்தில் அரியணையில் ஏறி இருக்க கர்த்தர் ஆயத்தப்பட்டார். பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எங்களால தகப்பனே, இந்த நாள்ல எங்களுடைய சோதனைகள், பண கஷ்டம், மன கஷ்டம், எல்லா தடைகள், ஆண்டவரே நிந்தனை, அவமானத்தை கடந்து வந்தவங்க, ஆண்டவனை சொல்லி இருக்கிறீங்க, உங்களை அப்படி உயர்த்தி வைக்க போகிறேன், ராஜாசனத்துல ஏறி இருக்க பண்ண போறேன். ஆண்டவர் அப்படி ஆசீர்வதித்து நன்மை செய்யும் நல்ல பிதாவே. ஆமென்.